தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 16வது வாரம் வியாழக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இல்லாதவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள், தேவையில் இருப்பவர்கள், கஷ்டப்படுகின்றவர்கள், இவர்களுக்குத்தான் உதவிக்கரம் தேவை. இருப்பவரிடமிருந்து பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதன் வழியாக சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்படி என்றால் எது உள்ளவர்களுக்கு இறைவன் இன்னும் அதிகமாக சேர்த்து கொடுப்பார். ஏற்கனவே அவர்கள் நிறைவாக இருக்கின்றார்களே. அதைத்தான் லூக்கா புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது 19வது அதிகாரத்துல நாம் படிப்போம். வினா நாணயம் பற்றிய இந்த ஊமையிலே வருகின்ற பொழுது அந்த ஏற்கனவே ஒருவனுக்கு 10 வினாக்கள் இருக்கும். அந்த ஒரு வினா இருக்கிறவன் என்று சொல்லுவார், அதை பிடுங்கி அவனிடம் கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள், ஏற்கனவே அவனிடம் 10 வினாக்கள் இருக்கின்றனவே தலைவர் என்று சொல்லுகின்ற பொழுது தலைவர் சொல்லுகின்ற வார்த்தை, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவரும் நிறைவு பெறுவார் என்று சொல்லுவார். அப்படி என்றால் எந்த உள்ளம் உடையவர்களுக்கு, எதெல்லாம் இருப்பவர்களுக்கு கடவுள் இன்னும் சேர்த்து கொடுக்க போகிறார் என்பதை பற்றி சிந்திக்கவே இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பார்க்கின்ற பொழுது தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு இறைவன் வாழ்வை பரிசாக கொடுப்பார். அவர்கள் விரும்புகின்ற வாழ்வை, அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆசையை, அவர்கள் வாழ்வின் மேன்மையை கடவுள் கொடையாக கொடுப்பார். யாருக்கு? தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு. தொடர்ந்து புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது யோசேப்பை பற்றி நாம் படிப்போம். தெய்வ பயம் அவனுக்கு இருந்தது. இப்பொழுதும் கடவுளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த பயம் இருந்தது. கடவுளுக்கு முன்னால் ஒரு சிறு தவறை கூட செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அச்ச உணர்வு இருந்தது. பைபிளில் சொல்வதை போல தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் என்பதை போல தெய்வ பயம் யோசேப்பிடம் இருந்ததினாலே அவர் தவறு செய்ய பயந்தார். தவறு செய்து தப்பி ஓட முயற்சித்தார். சிறை வாழ்வு தண்டனைகள் கிடைத்தாலும் தெய்வ பயம் உள்ள அவரை கடவுள் மறந்து விடவில்லை. பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே உயர்த்தி அனைவரும் வணங்குகின்ற, அனைவரும் தேடி வருகின்ற உன்னதமான உயர்ந்த நிலைக்கு கடவுள் உயர்த்தி அவருக்கு கொடுத்தார். ஆக தெய்வ பயம் உள்ளவருக்கு நிறை வாழ்வு கொடுக்கப்படும். இறைவனை தேடும் மனம் உள்ளவர்களுக்கு அவர்கள் விரும்பியதெல்லாம் கடவுள் கொடுப்பார். ஆக ஆண்டவரை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:30. அப்படி என்றால் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை தேட வேண்டும். திருப்பால் 42 1 படிக்கிற பொழுது, கலைமான் நீரோடை வாஞ்சித்து தேடுவதை போல ஆண்டவரே உள்ளம் உமக்காய் ஏங்கி நிற்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய அருளையும் கிருபைகளையும் அந்த ஆன்மாவின் மீது, அந்த இதயத்தின் மீது நிறைவாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். யோவான் புத்தகம் 11:40. நம்பிக்கை வைத்திருப்போர் மகத்துவமான காரியங்களை காண்பார். இயேசு ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறவரும் எதை சொல்லி செய்கிறார்? உன் நம்பிக்கை பெரிது, நீ விரும்பியபடியே நடக்கட்டும், நீ நம்பியபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நம்பிக்கையை மையமாக வைத்து, உன் நம்பிக்கை இருந்ததே என்றால், அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை நம்மிடம் இருந்ததே என்றால் கடவுள் நம் வாழ்விலே தேவையான அனைத்தையும் கொடுப்பார். ஆபிரகாம் நம்பிக்கையோடு இருந்தார். 25 ஆண்டுகள் கடந்து போனாலும் நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் இருந்தார். கடவுள் அவரை ஆசீர்வாதத்தால் நிறைத்து நான் எதிர்பார்த்த பிரகாரமே கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல அவர் வாக்கு கொடுத்ததன் பிரகாரம் அவளுக்கு சந்ததியை கொடுத்தார். ஆம் அன்பு சகோதரமே, இன்னும் மேலும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு ஆசீரை கொடுத்தார், அவர்களுக்கு மேன்மையை கொடுத்தார் என்று சொல்லுகிறதாக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற மேன்மையும் ஆசீரும் கிடைக்கும். அடுத்து, இரக்கம் உடையவர்களுக்கு, இரக்க மனம் உள்ளவர்களுக்கு இறைவனுடைய இரக்கம் கிடைக்கும். இரக்கமுடைய ஒரு பெயர் பெற்றோர் எல்லாரும் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். யாக்கோபு இதையே திரும்ப சொல்லுவார், பிறருக்கு இரக்கம் காட்டுபவர்களே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இரக்க உள்ளம் கொண்டவர்கள், இரக்கம் உள்ளம் கனிந்த இதயம் கொண்டவர்களை கடவுள் தன் கனிவினாலும் இரக்கத்தினால் நிறைவுள்ளவர்களாக மாற்றுபவராக இருக்கின்றார்.
அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25 படிக்கின்ற பொழுது தனித்தீர்வை பற்றிய அந்த பகுதியிலே கடவுள் சொல்லுவார், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் சிறையிலே இருந்தேன், நான் பசியோடு இருந்தேன், நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், குடிக்க கொடுத்தீர்கள், என்னை தேடி வந்தீர்கள், என்னை உடுத்தினீர்கள் என்று சொல்லுகிற பொழுது யாரெல்லாம் இரக்கம் காட்டினார்களோ, யாரெல்லாம் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களை தன்னுடைய வலப்பக்கத்தில் மோட்ச வாக்கியத்தில் செல்கின்ற ஆசிரியர் வரலையும் கடவுள் கொடுத்ததாக அந்த பகுதியிலேயே சொல்லி காட்டுவார். ஆக இரக்க குணம் உள்ளவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து மன்னிக்கும் உள்ளம் உடையவர்கள். சிறார் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கின்ற பொழுது, பிறர் உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நீங்கள் மனமாற மன்னித்தால் நீங்கள் கடவுளை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது கடவுளும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். அதைத்தான் இயேசு தன் ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தார் அல்லவா? லூக்கா புத்தகம் 11:4 நாங்கள் எங்களுக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை மனமாற மன்னிப்பதை போல குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுப்போம். எப்பொழுது நாம் மன்னிக்கின்ற உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது மட்டுமே, நம்மிடம் மன்னிக்கும் உள்ளம் இருந்தால் மட்டுமே கடவுளுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புது வாழ்வை நாம் சுவைத்து அனுபவிக்க முடியும். அடுத்ததாக மன வருத்தம் உள்ளவர்களுக்கு புனித வாழ்வு, புதிய வாழ்வு கிடைக்கும். தான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு நான் தவறு செய்துவிட்டேன், என் ஆண்டவரை மனநோக செய்துவிட்டேன், என் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டேன் என்று சொல்லி எந்த உள்ளம் மன வருத்தம் கொண்டிருக்கின்றதோ, மன மாற்றத்தை நோக்கி வாஞ்சித்து தேடுகின்றதோ, இந்த உள்ளம் தன் தவறுகளுக்காக கண்ணீர் வடிக்கின்றதோ, அந்த உள்ளத்தை கடவுள் கண்ணோக்கி பார்த்து புது வாழ்வை நிறைவாழ்வில் கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த மன வருத்தம் நம்மை ஆண்டவர் அருகிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். வெறும் மன வருத்தம் மட்டும் பத்தாது. நான் தவறு செய்துவிட்டேன், நான் தவறு செய்துவிட்டேன் சொல்லி நாம் மனவந்தி கொண்டிருப்பது மட்டும் பத்தாது. மாறாக ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் செய்த தவறுகளுக்காக மனவருதை உள்ளம் இருந்தால் மட்டும் பத்தாது, அருட்சாதனத்தை தேட வேண்டும். அருட்சாதன வழியாக ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுது மட்டுமே இறைவன் கொடுக்கின்ற புதிய வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு கேட்போம் தெய்வ பயத்தை, இறைவனை தேடுகின்ற, வாஞ்சித்து தேடுகின்ற நம்பிக்கை மிகுந்த, விசுவாசம் மிகுந்த வாழ்வை, ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற இரக்கத்தை, இறைவனுடைய மன்னிப்பை மனதுருகி மன்றாடி புது வாழ்வை பெற்றுக் கொள்கின்ற